2029 ஆட்சியை கைப்பற்றுவோம், பொதுஜன பெரமுன நம்பிக்கை, முக்கிய பதவிகளில் விரைவில் மறுசீரமைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைவார்கள். கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும். 2029 ஆண்டு நாங்களே ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்திருக்கின்றார். சமகால அரசியல் குறித்து வினவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் காலத்தில் பல்வேறு காரணிகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இருந்து விலகிச் சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சியில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே கட்சியிலிருந்து விலகிச் சென்ற இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் இணைவதற்கான விருப்பத்தை வெளியிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவும் இடையிலான சந்திப்பு கடந்த வாரம் நடைபெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் நுழைவார்கள். கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. 2029 ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். அதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களூடாக நாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்தார். எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் இருக்கிறோம் என்பதாக சஞ்சீவ எதிரிமான் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்தியும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம்.